ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான அனிமல் அப்படின்ற ஒரு தரமான பாலிவுட் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் வெளியாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு இருந்துச்சு கைஸ். ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இருக்குது. ஸோ படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு அவங்க அப்பானை ரொம்ப பிடிக்குங்க. ஹீரோடைய அப்பா கிட்ட இருந்து அன்பும் பாசத்தையும் எதிர்பார்க்குறாரு. ஆனால் அது சுத்தமாக கிடைக்க மாட்டேது. அதனால ஹீரோ அவங்க அப்பாவுக்கு அதே அன்பையும் பாசத்தையும் வேற விதமாக திருப்பி கொடுக்குறாரு. அது எந்த விதமா அப்படின்றது தான் இந்த படமே. ஹீரோடைய கேரக்டர் மிருகத்தனமாக தான் கைஸ் இருக்கும். மிருகத்தனம் அப்படின்னா பிரச்சனை பண்ணுறதுல மட்டும் கிடையாது. இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம், காதல், காமம் எல்லா ஃபீலிங்கும் பார்த்தீங்கன்னா மிருகத்தனமாக தான் கைஸ் வெளிப்படுத்துவார். நார்மலாலாம் வெளிப்படுத்த மாட்டார். அதனால தான் இந்த படத்துக்கு அனிமல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வயசான காலகட்டத்தில் இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அநியாயத்துக்கு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னுடைய அப்பா என்கிட்ட சொல்லுவார், நீ இப்படியே இரு, உன் புள்ள உன்ன மாதிரி தாண்டா வளருவான் அப்படின்ட்டு. அப்போ நான் அப்பாவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டேன். உங்கள் புள்ளையே உங்களை மாதிரி வளரல, எப்படிப்பா என் புள்ள என்ன மாதிரி வளருவான் அப்படின்ட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுடைய பொண்ணு குளிக்கிறதுக்காக குளத்துக்கு போக அந்த குளத்துல இருந்த ஒரு குரங்கு ராணியை பார்த்து அசிங்கமாக கை காட்டுச்சான். இதில் கடுப்பான ராணி ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, ராஜா என்ன பண்ணுறாரு, மந்திரியை கூப்பிட்டு அது என்ன ஏதுன்னு பாருப்பா அப்படின்னு சொல்ல, அந்த குரங்கை வான் பண்ணலாம், இங்கிருந்து துரத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி குரங்கை மிரட்டி இருக்கிறாரு. ஆனா மந்திரி என்னென்னலாம் பண்றாரோ அதை அப்படியே திரும்ப திரும்ப இந்த குரங்கு பண்ணிட்டு ராணி கிட்ட எப்படி அசிங்கமா கை காட்டுச்சோ அதே மாதிரி தான் மந்திரி கிட்டையும் அசிங்கமா கை காட்டுச்சான். இதுல கடுப்பான மந்திரி 2 கத்திகளை எடுத்துட்டு வர சொல்லி அதோட பாணிலேயே அதை போட்டு தள்ளலாம் அப்படின்ட்டு ஒரிஜினல் கத்திய குரங்கு கிட்டையும் டூப்ளிகேட் கத்திய அவரும் வச்சுக்கிட்டாராம். அந்த கத்தியை வச்சு விளையாட்டு காட்டிட்டு தன்னைத்தானே மந்திரி குத்தி இறந்து போற மாதிரி நடிச்சாராம். அந்த குரங்கும் அதே மாதிரி விளையாட்டு காட்டுது, தன்னைத்தானே குத்தி இறந்து போயிடும்னு எல்லோரும் எதிர்பார்த்தா அது விளையாட்டு காட்டிட்டு மந்திரியை பார்த்து மறுபடியும் அசிங்கமா கையை காட்டுச்சான். உடனே இந்த கதையை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லோருமே குபீர்னு சிரிச்சிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து ஹீரோவுடைய ரியல் லைஃப் ஸ்டோரியை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சின்ன பையனா இருக்கிறாருங்க, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப டீச்சர் ஒரு கேள்வி கேட்கறாங்க, அனிமல்னா என்ன, யாராச்சும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா கையை தூக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ற டீச்சர் அப்படின்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த டைம்ல ஹீரோவோட சிஸ்டர் கிளாஸ் ரூம் கிட்ட வராங்க. உடனே இவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. டீச்சர் டென்ஷன் ஆயிடுறாங்க. கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு போற அப்படிங்கும் போது, இல்ல டீச்சர் என்னோட சிஸ்டர் வந்திருக்காங்க, என்னோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இப்படி நீ பாட்டுக்கு கிளாஸ் நடக்கும்போது போயிட்டு இருக்க, இதுதான் உன்னோட பிஹேவியரா அப்படின்னு சொல்லிட்டு 2 அடியை போட்டு போ அங்க மூளையில நீல் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்ல, மனவேதனையோட ஹீரோவும் போய் நீல் டவுன் பண்ணிட்டு இருக்காருங்க. எப்படா பெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காரு. பெல் அடிச்ச அடுத்த செகண்ட் அடிச்சு புடிச்சு கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வராரு. ஹீரோக்கா கார் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கார்ல ஏறி டிராவல் பண்றாரு. அந்த கார் வீட்டு வாசல்ல நின்னுச்சோ நிக்கலையோ கார் டோர் ஓபன் பண்ணிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஹீரோ ஒரு கோடீஸ்வர ஃபேமிலியை சார்ந்தவர். ஹீரோடைய அப்பா உலகம் முழுக்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்க்கறதே அபூர்வமான விஷயங்க. அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் கூட ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா, அவர் கூட கொஞ்ச நேரம் பேச மாட்டோமா அப்படின்ற ஏக்கத்தோட நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வராரு. ஆனா ஹீரோடைய அப்பா வீட்டில் இல்லைங்க. ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, உனக்கே தெரியும் இல்லையா, அப்பா நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்றதுனால அவர் சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குது. ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அம்மா சொல்றாங்க, நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா, அப்பாவை க்ளோன் எடுத்து வச்சுக்கலாம், வீட்டில் ஒரு அப்பா இருப்பாரு, பிசினஸ் பார்க்கறதுக்காக ஒரு அப்பா இருப்பாரு அப்படிங்கும் போது, வேண்டாமா பாடி டபுள் பண்ணிடலாம், என்னோட பேருக்கு பின்னாடி இன்ஷியலா பல்பீர் சிங் 2னு மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவனுக்கு. அதுக்கப்புறம் அப்பாவோடைய பர்த்டே வருதுங்க. அட்லீஸ்ட் அப்பாவோடைய பர்த்டே அன்னைக்காவது அப்பா இங்க வருவாரு, நம்ம அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கனவோட இருந்தாரு. ஆனா அப்பவும் அவங்க அப்பா ஏமாத்திடுறாரு. ராத்திரி ஹீரோடைய அப்பா வீட்டுக்கு வராரு. ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, பசங்க உங்களுக்காக எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, உங்களுக்காக கேக்கெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க, ஏன் பசங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய அப்பா ஹீரோ ரூம்குள்ள வரும்போது ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோடைய கையில ஒரு லெட்டர் இருக்கு. அது என்ன லெட்டர் அப்படின்னு எடுத்து ஓப்பன் பண்ணி படிச்சு பார்த்தா அந்த லெட்டர்ல ஹீரோ உணர்வுபூர்வமா அவருடைய வேதனை எழுதியிருக்கிறாருங்க. அடுத்த ஜென்மத்துல நீங்க எனக்கு மகனாகவும் நான் உங்களுடைய அப்பாவாகவும் இருக்கணும், உங்க மேல நான் அளவு கடந்த பாசத்தை காட்டுவேன், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் உங்களுக்கு மகனாவே பிறந்தரணும், உங்களோட ஸ்டைலில் நீங்கள் என் மேலே பாசத்தை காட்டணும், அதை நான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கமாக ஹீரோ எழுதி வச்சிருப்பாருங்க. கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஹீரோ வாலிப வயசில் இருக்கிறாருங்க. ஃப்ரெண்டோடைய சிஸ்டர் ரிசப்ஷனில் கலந்துக்கிறதுக்காக போகிறாரு. ஃப்ரெண்டோடைய சிஸ்டர் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோனுடைய பேர் கீதாஞ்சலி. அங்கே போன உடனே ஹீரோனுடைய முகத்தை பார்த்து ஸ்டன் ஆயிடுறாருங்க. ஸ்கூல் சாங் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பாட்டு பாடிட்டு இருக்க ஹீரோனும் அதில் கலந்துக்கிறாங்க. ஹீரோனும் பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ ஒரு கேள்வியை கேட்குறாரு, உன்னோட அண்ணனுக்கு நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லோரும் வீட்டுக்கு வந்து போகிறாங்க, ஆனால் நீ யாரையும்
யாரையுமே அண்ணான்னு கூப்பிடுறது கிடையாது. ஆனால் அவனோட சித்தி என்னைய மட்டும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேசியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாருங்க. இப்போ ஹீரோடைய மாப்பிள்ள ஊருக்கு கிளம்புறாருங்க. மாடியில் நின்று ஹீரோயின் வழி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து நீ அமெரிக்காவுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே என்னாச்சு அப்படின்னு கேட்க, அங்கே யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ண சீட்டும் கிடைச்சது, அங்கே தான் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, 2 பேர்த்துக்கும் செட் ஆகும் அப்படின்னு வீட்டில் நினைச்சாங்க, ஃபிக்ஸ் பண்ணாங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ லவ் பண்ணியா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப ஹீரோ ஒரு கதை சொல்றாருங்க. முன்னெல்லாம் பொண்ணுங்க பசங்களை எப்படி தெரியுமா சூஸ் பண்ணுவாங்க, ஆதி காலத்துல மனிதர்கள் வேட்டையாடி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எல்லோராலையுமே காட்டுக்குள்ள போய் வேட்டையாடிட முடியாது, தைரியமான ஆட்கள் மட்டுமே காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி உணவை கொண்டு வந்து இங்க வீக்கான ஆட்கள் கிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த பலமான ஆண்களை வந்து ஆல்ஃபா மென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ பெண்கள் அந்த ஆல்ஃபா மென்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க கூட தான் வாழ்வாங்க, குடும்பம் நடத்துவாங்க. யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற உரிமை பெண்கள் கிட்ட இருக்கும். பெண்கள் ஆல்ஃபா மென்ஸை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ட்டு வீக்கான ஆண்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு. அப்போ அவங்க ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க, அதுதான் கவிதை. வெண்ணிலாவை பூவா வைப்பேன், வானவில உடையா தைப்பேன், இதெல்லாம் உனக்கு பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்னு கவிதையை எழுதி பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுங்களும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. பட் அவங்க அதை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. ஆனா ஆல்ஃபா மென்ஸ் கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்க. ஸோ நீயே முடிவு பண்ணிக்க, உனக்கு ஆல்ஃபா மென் வேணுமா இல்ல வீக்கான மென் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய காலை டச் பண்ணியிருக்கிறாரு. நீ என் காலை டச் பண்ணதையே என்னால் ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னு அப்படியே கன்ஃபியூஷனோட அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஹீரோ அத்தோட நிப்பாட்டிக்கலங்க. ஹீரோனுடைய அண்ணன் கிட்ட போயிட்டு, டே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, என்னடா உளறிக்கிட்டு இருக்க, அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு அவள் அமெரிக்காவுக்கு போறா அப்படிங்கும் போது, நான் ஒன்றும் ரிசப்ஷனுக்கு வந்து அவன் முகத்தை பார்த்துட்டு எல்லாம் பொண்ணு கேட்க கிடையாது, ஸ்கூல் படிக்கும் போதே அவட்ட ப்ரப்போஸ் பண்ண ஞாபகம் இருக்கல அப்படிங்கும் போது, எப்போ பண்ண அப்படின்னு கேட்க, ஆமா நான் 9வது படிக்கும் போது அவள் 6வது படிச்சுக்கிட்டு இருந்தா, அப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணேன், நான் 10ஆம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறேன்னு சொன்னா, உன் சித்தி தான் எங்க 2 பேர்த்த பிரிச்சு வச்சது, நான் கூப்பிட்டா அவள் பறந்து வந்துருவா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோன் வந்து, அண்ணா அவங்களை உள்ள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல, உன்னை தாண்டா அவ கூப்பிடுறா போ அப்படின்ட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ ஹீரோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு அக்கா மற்றும் தங்கச்சி இருக்காங்க. அக்காவுக்கு வருண் அப்படின்ற ஒரு நபர் கூட திருமணம் ஆயிடுச்சு. வருணுக்கும் ஹீரோக்கும் ஆகவே மாட்டேதுங்க. இப்போ ஹீரோ அவங்க அம்மா கிட்ட, ஏமா பெரியப்பா ஃபேமிலி வரல அப்படின்னு கேட்க, பெரியப்பா ஃபேமிலியை இன்வைட் பண்ணோம், அவங்க தான் கலந்துக்கல அப்படிங்கும் போது, அம்மா ஃபோனில் இன்வைட் பண்ணக்கூடாது, நேரில் போய் இன்விடேஷன் வைக்கணும், அதுதான் மரியாதை அப்படிங்கும் போது அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ ஹீரோவுடைய பெரியப்பா ஃபேமிலி கூட ஹீரோ சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஈகோ பார்க்குறாங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. ஹீரோவுடைய வீடே பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. எதுக்கு இத்தனை காட்ஸ், எல்லாரும் துப்பாக்கியோட நின்றுட்டு இருக்காங்க, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வருண் வந்து, வா உன்னை சிஎம் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், அடுத்த கட்ட பிஸ்னஸை நீ தானே பார்க்கணும் அப்படிங்கும் போது, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஹீரோடைய அக்கா புருஷனுக்கு பயங்கர ஆர்கியூமெண்ட்டு. ஏன்னா ஹீரோடைய அக்கா புருஷன் ஒழுங்காகவே பிஸ்னஸ் பண்ணுறதில்ல, ஏகப்பட்ட எதிரிங்களை சம்பாரிச்சு வச்சிருக்காரு அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய அக்கா புருஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஹீரோடைய அப்பா பிஸ்னஸோடைய ஒரு பங்கு தான். ஸோ அவனுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது. ஹீரோ இருந்து பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே அவங்க அக்கா புருஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான், தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை எக்ஸ்போஸ் பண்ணால் யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. ஹீரோடைய அக்கா வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தடுக்கிறாங்க. அப்போ ஹீரோ அவரோட தங்கச்சி கிட்ட போயிட்டு, அக்கா கல்யாணம் ஆகும்போது மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற மெச்சூரிட்டியில் நான் இல்லை, பட் உனக்கு கல்யாணம் வரும்போது நான் தான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பேன், ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே விசாரிச்சு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லை வருண் மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் கட்டிப்பேன் அப்படின்னா அக்காலும் தங்கச்சியும் வெள்ளை புடவை கட்டுறது உறுதி அப்படின்னு அசால்ட்டா ஹீரோ மிரட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாமல், நீ என்ன கோடீஸ்வர வீட்டு ஃபங்க்ஷனில் மட்டும்தான் கலந்துப்பியா, ஏன் ஹீரோனோட வீட்டு ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டுறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோடைய அப்பா வராருங்க. அப்பா ஹீரோவை அன்பா பேசி அரவணைப்பாரு அப்படின்னு பார்த்தா அவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி திட்டுறாரு. ஹீரோடைய அக்கா புருஷன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஹீரோடைய அக்கா ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, ஹீரோ சமாதானப்படுத்துறதுக்காக போறாரு. அப்போ ஸ்கூல் டைமில் நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. ஹீரோடைய அக்கா வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்பாவுக்கு கால் பண்ணால் அப்பா ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு, ஆஃபீஸ்க்கு கால் பண்ணால் கனெக்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்ல, என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ தான் காலேஜில் ராகிங் பண்ணுறாங்க, அதுவும் தப்பாக ராகிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அக்காவை காலேஜுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாரு. ஹீரோ ஸ்கூல் படிக்கிற பையன், எங்கள் அக்காவை ராகிங் பண்ணவன் எவன் அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லோரும் கலாய்க்கிறானுங்க. ஹீரோ ஸ்கூல் பையன், நீ எல்லாம் வந்து மிரட்டுற லெவலுக்கு ஆயிடுச்சாடா அப்படின்ட்டு உடனே ஹீரோ காருக்குள்ள இருந்து ஒரு கன் எடுத்துட்டு வந்து பட்டுன்னு கீழே ஷூட் பண்ணி மிரட்டுறாருங்க. அதை பார்த்து எல்லோருமே மிரண்டு போயிடுறாங்க. உடனே யாரு ராகிங் பண்ணாங்க அப்படின்னு எல்லோருடைய பேரையுமே சொல்ல, இனிமேல் என்னோட அக்கா கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போக அக்கா திட்டுறாங்க, என்னடா பண்ணி வச்சிருக்க, இதுக்குடா கன்னெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வம்புழுக்கிறதுக்காக 2 வீலரில் வந்து மிரட்டுறானுங்க. அப்போ ஹீரோ எல்லோருமே இடிச்சு தள்ளி ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாரு. ஹீரோடைய அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோ உட்கார வச்சு பலார்னு அறையிறாரு. இந்த காரை எப்படி இவனை ஓட்ட விடலாம் அப்படின்னா அந்த காரோடைய டிரைவருக்கும் அடி விழுந்திருக்கு, நான் உங்களை வாழ்க்கையில மறக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு ஹீரோ அந்த டிரைவர் கிட்ட சொல்லிட்டு, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்கப்பா, லைட்டாக தான் தட்டுனேன், வான் பண்றதுக்காக தான் இதை பண்ணினேன் அப்படிங்கும் போது, காலேஜுக்கு கன் எடுத்துட்டு போயிருக்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ ஜெயிலுக்கு போயிடுவா,
காசு கொடுத்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் அப்படி கரெக்ட் பண்ண வேணாம்ப்பா, நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டாக ஹீரோ சொல்கிறாருங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அவன் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணா, நீங்கள் எடுக்கல. ஸோ உங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத் தலைவன் யார்? நான் தானே. ஸோ நான் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை இந்த ஊர்லேயே இருக்க வேணான்னு வேற ஒரு ஊருக்கு மாற்றிடுறாங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்குறாரு. தங்கச்சியை கூப்பிட்டு உட்கார வச்சு, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாரு. இப்போ என்ன, உன் புருஷங்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ட்டு நேராக வருணுடைய காலையே விழுந்து மன்னிப்பு கேட்டுறாருங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு வருண் ஃபோன் பேசுறதுக்காக போறாரு. ஹீரோக்கு அப்போ கோவம் வருது. என்ன நம்ம அப்பாவை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கான், மாமான்னு கூப்பிட வேண்டியது தானே அப்படின்ட்டு அப்பா கரெக்டாக ஹீரோடைய அப்பா கூப்பிட்டு, இந்த மாதிரி பிஸ்னஸ் பொறுப்பு எல்லாத்தையுமே மாப்பிள்ளைக்கிட்டே ஒப்படைக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாப்பா அவன் தானே உங்கள் புள்ள, அவனோட ப்ரோக்ரஸ் கார்டில் அப்பான்ற இடத்துல நீங்கள் தானே சைன் போட்டீங்க, அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்ததெல்லாம் நீங்கள் தானே, ஸோ நான் பாஸ்டட் புள்ள, எனக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ பட்டுன்னு பேசுகிறாரு. ஹீரோடைய அப்பாவுக்கு கோவம் வந்து, நீ இந்த இடத்துலேருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறாருங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, சரி நான் போயிடுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பலான்னு கிளம்புனா, நம்ம ஹீரோனுடைய அண்ணங்காரன் ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து, நீ என்ன இவகிட்ட பேசினியோ தெரியல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு வீட்டில் பஞ்சாயத்து பண்ணி உன் கூட வரேன்றா, அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஃபீவராக இருக்கா, நீ நார்மலாக தானே இருக்க, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய கையை பிடிச்சி நேராக வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டு, அப்பா எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோடைய அப்பா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்றாங்க. உடனே ஹீரோடைய அப்பா ஹீரோவையும் ஹீரோனையும் மதிக்க கூட கிடையாது, கண்டுக்காமல் அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஹீரோடைய வீட்டில் ஹீரோவை சேர்த்திக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோனை கூப்பிட்டுட்டு ஹீரோனோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹீரோனை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு முறையில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு ஹீரோனை கூப்பிட்டுட்டு ஒரு பிரைவேட் ஜெட் எடுத்துட்டு வானத்திலேயே பறக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ வானத்திலேயே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் முதலிரவெல்லாம் நடக்குது. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குறாங்க. பிரைவேட் ஜெட் எடுத்துட்டு ராத்திரி பூரா வானத்திலேயே பறந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரியை பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர் மாதிரியான ஒரு இடத்துல இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியாக போறாங்க. அங்கே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கே தான் தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸை காட்டுறாரு. இங்கேயா யாராவது பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, யார் பார்க்க போறோம், இது வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இது நம்மளுது தான், இங்கே யாராவது வந்து பார்த்தாலோ கேட்டாலோ அவங்கள உயிரோட வர மாட்டேன், கொன்றுவேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தனமாக தாங்க வெளிப்படுத்துவார். அடுத்த நாள் காலையில் இவங்க பேசிகிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது, குழந்தை பிறந்தா அதை எப்படி பார்த்துக்கலான்னு பேசுகிறாங்க. அப்போ கண்டிப்பாக உன்னுடைய அப்பா மாதிரி நீ இருக்க மாட்டல அப்படிங்கும்போது, நீ இதுக்காக என்னுடைய அப்பா பற்றி பேசுகிற, இந்த உலகத்திலே பெஸ்ட் ஃபாதர் யார் தெரியுமா, என்னுடைய அப்பா தான், இனிமேல் என்னுடைய அப்பாவை பற்றி எதுவுமே பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோனை அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வானத்திலேயே பறக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோவோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபை காட்டுறாங்க. ஹீரோ பார்க்க பக்காவான ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கிறாருங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு குரூப்பை கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பெரிய பெரிய பணக்காரங்களுடைய பிஸ்னஸ் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. உள்ளே போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் சுட்டு தள்ளுறாங்க, கண்ட மேனிக்கு கொலை பண்ணுறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய டார்கெட்டு ஹீரோடைய அக்கா புருஷன் வருண் தான். ஸோ எல்லாரையும் கண்ணை மூட சொல்லிட்டு ஹீரோடைய அக்கா புருஷனோட கழுத்தை போட்டு நெரிச்சு அங்கேயே சாவடிக்கிறாருங்க. போதாத குறைக்கு கன்னை வாங்கி செத்தவனையும் மறுபடியும் ஷூட் பண்ணி சாவடிக்கிறாரு. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அசுரூர் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம பப்ளு பிருத்திவிராஜ் தான். ஸோ இவரும் இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக இவரும் ஒரு கேங்ஸ்டர் தான். பட் அங்கே நடக்கிற சம்பவத்தை இவரால் தடுக்க முடியல. ஏன்னா அங்கே ஹீரோடைய ஆட்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால ஹீரோ சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அமைதியாக அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லோரும் கண்ணு முன்னாடியுமே வச்சு நம்ம ஹீரோவோடைய அக்கா புருஷனை ஹீரோ சாவடிக்கிறாருங்க. அக்கா புருஷனோட சேர்த்து ஒரு 20-25 பேர்த்த அந்த மீட்டிங் ஹாலில் வச்சு சாவடிச்சிருப்பாருங்க. சம்பவம் பண்ணவனுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஹீரோவோட மனநிலை எந்த மாதிரி இருக்குது தெரியுமா? இந்த ஹோட்டலில் ஒழுங்காகவே இன்னர் வேர் துவைக்க மாட்டேன்றாங்க, என்ன பவுடர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, என்னோட இன்னர் வேர்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ராத்திரி ஹீரோ பால்கனியில் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. இது என்ன ட்ரெஸ், இது ஹாட்டாக வியர் பண்ணிட்டு வந்திருக்க, யார் கொடுத்த ஐடியா இது, உனக்கு ஒன்று வேணும்னா வேணும்னு சொல்லு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என்னை மயக்கணும்லாம் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்ன உனக்கு வேணும்னா வேணும், அப்போ உனக்கு வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஆர்கியூமெண்ட்டு. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு ஹீரோன் உள்ள போயிடுறாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஃப்ளைட்ல முன்ன மாதிரி ஹாப்பியா இருக்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு பாசிபிளா அப்படின்னு ஹீரோன் கேட்குறாங்க. பாசிபிள், ஆனால் குழந்தைங்க அப்படின்னு கேட்க, வேலைக்காரக்கா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கீழே ஏதோ ஒரு சவுண்டு. என்னன்னு வந்து பார்த்தா ஹீரோடைய அக்கா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்க, என் புருஷன் எங்க போனா என்னானே தெரியல, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்றான், யாருக்கும் தெரியல அப்படிங்கும் போது, அவர் ரெகுலராக எங்கே போவார்
அப்படின்னு கேட்க, என் புருஷன் எங்கே போவான் என்ன பண்ணுவான்னு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோட அக்கா அழுகுறாங்க. சரி கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாருங்க. உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு சரி சரி வா நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கும்போது, நம்ம எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் சண்டை போடுறாங்க. அப்போ தான் என்ன நடந்தது அப்படின்றத ஃப்ளாஷ்பேக்கில் டீட்டெயிலாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய வீட்லையும் ஹீரோனோட வீட்லையும் அக்செப்ட் பண்ணாதனால இவங்க 2 பேரும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு நியூஸுங்க. இந்தியாவுடைய நம்பர் 1 பணக்காரனான ஹீரோவுடைய அப்பாவை ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்த 2 பசங்க அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. கொலை முயற்சி. 2 புல்லட்டு ஹீரோவுடைய நெஞ்சில் இறங்கியிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இப்போ ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க. ஹீரோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்காக வராருங்க. ஆனால் வருண் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாரு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அப்பா நல்லா தான் இருக்கிறாரு, வெயிட் பண்ணு, நாங்கள் சொல்லும் போது போய் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெத்த அப்பாவையே பார்க்க விட மாட்டேன்றானே இந்த வருண் அப்படின்ட்டு. அப்போ தான் தெரிய வருது மொத்த கண்ட்ரோலும் இந்த வருண் கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்கா கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நியூஸில் என்ன சொல்கிறாங்களோ அதையே தான் அக்கா சொல்கிறாங்க. வேறு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்க்க விடுறாங்க. ஹீரோ தன் குடும்பத்தோடு சேர்ந்து அப்பா பார்க்கறதுக்காக போக அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அப்போ தன்னுடைய பொண்ணையும் பையனையும் இன்ட்ரோலாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோ தன்னோட தாத்தா கிட்ட சொல்கிறாருங்க, எவனொருத்தன் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறான். அப்பாவோடைய ஃபிட்னஸ் காரணமாக அப்பா வந்து பொழைச்சிட்டாரு. அப்பா பொழைச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சால் அவன் மறுபடியும் அட்டாக் பண்ணுவான். அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சி வேறு இருக்கணும். நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னு நம்ம எதிரிக்கு தெரியக்கூடாது. அடுத்து நான் என்னென்ன சொல்கிறேனோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட அப்பாவை மீட் பண்ணுறாரு. ஸோ தன்னோட அப்பா வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஏன்பா இவ்வளோ லேட் அப்படின்ட்டு. நான் முன்னாடியே வந்துட்டப்பா, என்னை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, யார் உன்னை வெயிட் பண்ண வச்சது அப்படின்னு அப்பா கோவப்படுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தாத்தா சொல்கிறாரு, எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, ஆனால் ஒர்க்கர்ஸ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே இவங்களுக்கு சொந்தமான அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் போயிட்டு, நீங்கள்லாம் என் குடும்பம், எல்லோருமே உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஆன மாதிரி உங்களுடைய நெத்தி சுழிச்சிருக்கிறதும் கண்ணில் கண்ணீர் பொங்குறதும் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு மோட்டிவேஷனாக ஸ்பீச்சை கொடுத்து அப்பா சிங்க மாதிரி வெளியே வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அப்பாவை இந்த மாதிரி பண்ணவனை கழுத்தை அறுக்காமல் விடமாட்டேன் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நியூஸில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி ஆகுது. இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரோட பையன் இந்த மாதிரி பப்ளிக்காகவே ஒருத்தனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை ஹீரோடைய அப்பா நியூஸில் பார்த்து கோவப்படுறாரு. இவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்ட்டு. ஹீரோ பேச்சோட நிப்பாட்டிக்கலாங்க. ஹீரோடைய பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆல்ரெடி ஹீரோ அவங்க அம்மா கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா, பெரியப்பாவோடைய ஃபேமிலி வரலையா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்குன்ட்டு. இவங்க தான் சரியாக இன்விடேஷன் கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சின்ன மனஸ்தாபம் காரணமாக இவங்கெல்லாம் பேசிக்கிறது இல்லை. ஆனால் ஹீரோ குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும், இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மலாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாருங்க. பெரியப்பாவுடைய ஃபேமிலி சின்ன ஃபேமிலியெல்லாம் இல்லைங்க. ஸோ ஹீரோக்கு நிறைய கசின்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வீட்லேயும் நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒன்று சேர்க்குறாரு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஓகே நான் அவங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ கேங்ஸ்டராக உருவெடுக்கிறாங்க. ஸோ ஹீரோவுடைய அப்பாவை கொல்லணும்னு நினச்சது யார், அவனை போட்டு தள்ளணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மிஷனாக இருக்குது. ஹீரோடைய பிளான் என்ன அப்படின்றத யார்கிட்டையுமே ஷேர் பண்ண கிடையாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லோருடைய ஃபோன் காலுமே டேப் பண்ணப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வருணை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்றாரு. ஏன் மாப்பிள்ளையை விட மாட்டேன்றா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் உங்களுடைய பாதுகாப்புக்காக தான், வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா கிட்டையும் டீட்டெயிலாக எதுவுமே சொல்ல மாட்டேன்றாருங்க. இப்போ ஹீரோவுடைய அப்பா மாதிரியே உருவ அமைப்பு கொண்ட ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்பட்டு இவரை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஸோ இவர் தான் இனிமேல் நீங்களாக வெளியே இருக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது, நான் நிறையா பிஸ்னஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் இருந்தே எல்லாத்தையுமே பண்ணுங்க, வெளியே செயலில் இவர் பண்ணுவார், இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா இவர் பண்ணுவார், வெளியே உங்களுக்கு ஆபத்து இருக்குது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவை டபுள் ஆக்கிடுறாருங்க. ஒரிஜினல் ஹீரோடைய அப்பா வீட்டில் இருப்பார், டூப்ளிகேட் ஹீரோடைய அப்பா வெளியே இருப்பார். இப்போ ஹீரோடைய கசின்ஸ் எல்லாம் இருக்கானுங்க இல்லையா, இவனை என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. ஏப்பா நம்மளே பாதுகாப்புக்காக தான் ஒரு விஷயத்த பண்ணுறோம், இப்படி பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால் இதன் மூலமாக ஈஸியாக ஒரு அட்டாக்கர் உள்ளே நுழைஞ்சிடலாம் இல்லையா அப்படிங்கும்போது, இவங்கெல்லாம் பாதுகாப்பான ஆளு தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த விஷயம்லாம் அண்ணிங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரிஞ்சுட்டா இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவனுங்க ஜாலியாக இருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ டூப்ளிகேட்டுக்கு பல விஷயத்த சொல்லி கொடுக்குறாருங்க. எந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தராரு அப்படின்னா, நம்ம ஹீரோடைய அப்பா என்ன ஸ்டைலில் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுவார் அப்படின்றது முதற்கொண்டு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் வருண் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்கை ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான். அவனை அசால்ட்டாக இந்த டூப்ளிகேட் ஹேண்டில் பண்ணுறத ஹீரோடைய அப்பா அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. போதுமாப்பா, வீட்டில் இருந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. டூப்ளிகேட் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிட்டு வரும்போது ஒரு குரூப் வழி மறைக்குது, பட்டுன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. அது புல்லட் நுழையாத கார் அப்படின்றதுனால ஸோ உள்ள அவர் சேஃபாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பப்ளு பிருத்திவிராஜ் வராருங்க. இவர் தான் ஹீரோடைய அப்பாவை கொலை செய்யணும்னு துடிக்கிறாரு. பட் என்ன காரணம்னு தெரியல. தொலைக்காத கண்ணாடியை வேக்யூம் வச்சு ஒட்டச்சு அங்கே வச்சே வந்து நம்ம ஹீரோடைய அப்பாவை கொன்னுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பப்ளு பிருத்திவிராஜை பொறுத்த வரைக்கும் இறந்தது ஹீரோடைய அப்பா, ஆனால்
ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இறந்தது ஹீரோவோட அப்பாவோட டூப்ளிகேட்டு. ஸோ இந்த லெவலுக்கு லைஃப் த்ரெட்டனிங் இருக்குன்னா யார் இதை பண்ணுறது அப்படின்னு ஹீரோ வெறி பிடிச்சி தேட ஆரம்பிக்கிறாரு. டெட் பாடியை ஹீரோட வீட்டுக்கு கூட்டு வந்து உண்மையிலேயே அவங்க அப்பா இறந்த மாதிரி தான் வந்து சடங்குக்கான ஏற்பாடெலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது எல்லாரோடைய ஃபோன் காலையுமே தொடர்ந்து டேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ பப்ளு பிருத்திவிராஜ் கிட்ட இருந்து வருணுக்கு கால் வருது. ஸோ வருண் கிட்ட வந்து இந்த மாதிரி நேற்று ராத்திரி சம்பவம் பண்ணிட்டோம் அப்படின்ற மெசேஜ். ஸோ இந்த ஒரு வாய்ஸை ஹீரோ கேட்ட உடனே ஹீரோ செம்ம ஷாக் ஆயிடுறாரு. ஸோ தன்னோட அப்பாவை கொலை பண்ணுற முயற்சியில் வருணும் இருக்கான்ட்டு டக்குன்னு ஹீரோ போய் ஹீரோவோடைய அக்காவை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோட அக்காவுக்கு புரியலை, அப்பா உயிரோடு இருக்கிறாரு, டூப்ளிகேட் இறந்து கிடக்குது, இவன் என்ன சம்மந்தமே இல்லாமல் நம்மளை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன சம்பவம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போய் வருணை கழுத்தை நெரிச்சே ஹீரோ கொலை பண்ணிட்டாரு. வருணுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த பப்ளு தான் அப்படின்னு பப்ளுவை ஹீரோ கண்ணால் பார்க்கல, வாய்ஸை மட்டும் தான் கேட்டிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்னோட இன்னர் வேற தப்பான பவுடர் போட்டு வாஷ் பண்ணதுனால எனக்கு அரிக்குதுன்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு 365 இன்னர் வேர் வாங்கி தரேன், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இதுவும் போடாத அப்படின்னு சொல்ல சட்டி போடாமையே கண்டியில் முடிக்கிறதுக்காக போறாருங்க. அந்த கண்டியில் பார்த்தீங்கன்னா கண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பப்ளு பிருத்திவிராஜோட ஆட்கள் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, ஹீரோ தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஹீரோ போட்டு தள்ளினா அதுக்கப்புறம் ஈஸியாக அவங்க அப்பனை போட்டு தள்ளிடலான்ட்டு வந்திருக்காங்க. அந்த டீலர்கிட்டயே கடனுக்கு ஜட்டியை கொஞ்ச நேரம் வாங்கி போட்டுக்கிட்டு போய் பஞ்சாயத்து பண்றதுக்காக போறாருங்க. ஸோ கண்ணில் படுற எல்லாரையுமே தாறு மாற அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோக்கும் பயங்கரமா இன்ஜுரி ஆகுது. அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காட்டுத்தனமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1000 பேர்த்த கொலை பண்ணியிருப்பாருங்க. போதாத குறைக்கு அவங்க எக்ஸ்க்ளூசிவா ஒரு மிஷின் கன்னை ரெடி பண்ணியிருக்காங்க, வண்டியோட அட்டாச் ஆயிருக்கிற மாதிரி. அந்த வண்டி எடுத்துட்டு போய் போட்டு ஷூட் பண்ணி எல்லாத்தையும் சாவடிக்கிறாரு. பப்ளு பார்த்தீங்கன்னா செத்த மாதிரி நடிச்சுட்டு எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவோட நெஞ்சை பார்த்தே 2-3 வாட்டி ஷூட் பண்ணிடுறாரு. செத்தராம அவனை நீயே அப்படிங்கும்போது பின்னாடி இருந்து பப்ளுவை ஆட்கள்லாம் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அப்போ பப்ளுவோட வாயில கண்ணை வச்சுட்டு பப்ளுவோட மொபைலை எடுத்து பப்ளுக்கு மேலே இருந்து ஆர்டர் கொடுக்கறது யாரு அப்படின்றத ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பட் யாருன்னு தெரியல. ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பப்ளுவை போட்டு தள்ளிடுறாருங்க. எல்லோரும் வெற்றி வெற்றி அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஹீரோ போத்துன்னு கீழே விளையாடுறாருங்க. ஏன்னா ஹீரோடைய உடம்புல ஏகப்பட்ட இடங்கள்ல புல்லட்டு பாஞ்சிருக்கு. இவன் பொழைக்கவே மாட்டான் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் ஹீரோ பொழைச்சிட்டாருங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடக்க முடியாது, இவருக்கான கவுன்சிலிங்லாம் போயிட்டு இருக்கு. எதுக்குமே இவர் ஒத்துழைக்க மாட்டேன்றாருங்க. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அலட்சியமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஹீரோடைய அக்கா அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஏங்க அழுவுற அப்படின்னு கேட்கும்போது என்னோட புருஷன் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, நான் தாங்க அவன் புருஷனை போட்டு தள்ளினேன், டெட் பாடியை கூட டிஸ்போஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன் புருஷனுக்கு அப்பாவோடைய அட்டாக்ல இன்வால்வ் இருக்கு, அதனால தான் இதை மாதிரி பண்ண அப்படிங்கும்போது ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அக்கா ஒரு பையனை சூஸ் பண்ற அப்படின்னா அந்த பையனை மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த பையனோட பேக்ரவுண்டையும் பார்க்கணும். நான் கீதாஞ்சலியை சூஸ் பண்ணேன். கீதாஞ்சலியோட அப்பா ஒரு மேக்ஸ் வாத்தியார், பேக்ரவுண்டு க்ளீனாக இருக்குன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ வருணுடைய பேக்ரவுண்டை பார்க்கவே இல்லை. வருணுடைய அப்பா ஒரு ஸ்கேமர், அவன் ஒரு சீட்டர், அப்பாவை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு டேலண்ட் இருக்குது, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான், நான் பார்த்தெல்லாம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக ஹீரோ அவங்க அக்கா கிட்ட பேசுகிறாருங்க. இப்போ ஒரு சாமியார் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உன் கை ரேகை மரண ரேகையாக இருக்குது, உன்னை தேடி மரணம் வந்துகிட்டு இருக்கு, மரணத்துக்கு நீ தயாராகிக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, நான் என் ரேகையை விட மன வலிமையை நம்புறவன், எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் வந்து ஒரு ஓமகுண்டை வளர்த்தணும், ஹீரோட ஆயிலை நீட்டிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து மறுக்காமல் ஹீரோ வந்து பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போக சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் கிட்ட போய் நீ பாவ மன்னிப்பு கேட்டு வா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா நான் போய் அதையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே வந்துடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஃபாதர் டென்ஷனாக என்னை துரத்தி விட்டாரு, அதான் வந்துட்டேன் அப்படின்றாரு. அப்படி என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் 1000 பேர்த்த கொண்டுட்டேன், பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டேன், அப்படியே வாந்தி எடுத்துட்டாரு, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு துரத்தி விட்டாரு, அதான் வந்துட்டேன் அப்படின்றாருங்க. இப்போது ஹீரோனுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் கிட்ட நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நீ ஏமாய் வந்துட்டு இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க வந்துருன்றாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னோட எல்லா மோசமான சுச்சுவேஷன்லேயும் அவன் இருந்தான், ஆக்சுவலாக குழந்தை பிறக்கும் போது அவன் கிட்டேயே இருந்தான், டெலிவரி பெயினே தெரியாத அளவுக்கு அவன் என்னை பார்த்துக்கிட்டான், எப்படி நான் அவனை விட்டுட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோட அம்மா அப்பா கிட்ட எனக்கு ஹீரோ தான் முக்கியம்னு அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் ஹீரோனுக்குள்ள பிரச்சனை இருந்துட்டு இருக்குங்க. ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு உன்னோட அக்காக்காக காலேஜில் போய் நீ பஞ்சாயத்து பண்ண, நாளைக்கு ஏதாவது எனக்கு பிரச்சனைனா நீ வந்து நிற்பேன்னு நினச்சேன், ஆனால் நீயே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, உன்கிட்ட இருக்கிறக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அப்செட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டு வச்சு ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ணி சமாதானப்படுத்திடுறாரு. இப்போ தன்னோட கசின்ஸோட உட்காந்து மறுபடியும் கன்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் லேப்டாப்பை தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, கல்யாணமே பண்ணிக்கூடாது, அப்படி கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டியை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், இப்படி
கண்ட்ரோலில் வச்சுக்கலனா இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ளே போயிட்டு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை. ஹீரோயின் சொல்கிறாங்க, சைல்டுஹுட் மெமரியே பசங்களுக்கு இல்லாமல் பண்ணிட்ட, பசங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறியா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறியா, கொலவெறியோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோடைய பையன் உள்ளே வரான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், நீ தான்ப்பா சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு. அவன் சொன்ன அதே வார்த்தையை நீயும் சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்படி இல்லை நார்மலாக சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா பப்ளுவோட அண்ணங்கார அப்ரரை காட்டுறாங்க. ஃபாரின் கண்ட்ரியில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு இப்போ 3வது கல்யாணம். 2 பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் 2 பொண்டாட்டி உயிரோட தான் இருக்கிறாங்க. 3வது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. இவரோட ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஒரு கல்யாணமெல்லாம் இல்லை, 4-5 கல்யாணம் தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் இவங்க வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க கைஸ். அப்போ தான் அப்ரருக்கு தகவல் தெரிய வருது, நம்மளோட தம்பி பப்ளுவை ஒருத்தன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்ரர் செம்ம காண்டாயிடுறாரு, தான் தம்பியை கொன்னவன சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேங்ஸ்டரில் ஒரு நபரை மீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அப்பனை கொல்லணும் அப்படின்றது தான் பிளானு. எவன்டா மகனை கொல்றதுக்காக போனது, உங்களோட பிரச்சனைனால என் தம்பி இறந்துட்டான், ஸோ நம்ம ஹீரோவை போட்டு தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு அப்ரர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு குணமாயிட்டாரு. அப்போ ஒரு லேடி அந்த இடத்துக்கு வந்து, என்னோட ஃபியான்சியோட ஹார்ட்டை தான் உனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு வாட்டி பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் நீ நார்மல் ஆகிற வரைக்கும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாத்தா வீட்டில் ஹீரோ அந்த பொண்ணை தங்க வைக்கிறாருங்க. அந்த பொண்ணுடைய பேர் ஜோயா. தங்க வச்சதோட மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹீரோவோடைய கசின்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜோயாவோட பேரை மொபைலில் அன்னி 2 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சிடறாங்க. ஹீரோ ஒழுங்காக வீட்டுக்கு போகிறது கிடையாது, ஒரு பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, ஆல்வேஸ் ஜோயா கூடயே இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஜோயாக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி தராரு. அதே சமயம் ஜோயாவோட உடம்புல காயம் பட்டிருக்கும். அந்த காயத்துக்கு காரணம் யாரு, நம்ம தலைவன் தான். அந்த காயத்தோட கலர்லேயே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து புக் பண்ணுறாருங்க. அந்த காரை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. பட்டுன்னு இவங்க கண்ணு முன்னாடியே வெடிச்சு சதறுது. அதை பார்த்து ரொம்பவே மனமுடைஞ்சு போயிடுறாங்க. அப்போ ஜோயா வந்து சொல்கிறாங்க, உன்னோட காதலுக்கு நான் தகுதியானவ கிடையாது, காரணம் என்னன்னா நான் வந்து ஒரிஜினலே கிடையாது, ஆக்சுவலாக அப்ரர் சொல்லி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், உன் உடம்புல இருக்கிறது என்னோட ஃபியான்சி ஹார்ட்லாம் கிடையாது, உன்னை வந்து காலி பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க பிளானு, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்னை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. பட் என்னை அறியாமையே நான் உன் காதல் வலையில் விழுந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ரருக்கு இன்னொரு பிரதர் இருக்கிறான், அவன் பார்க்குறதுக்கு உன்ன மாதிரியே இருப்பான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா உன்னுடைய டபுளாக வந்து உன் வீட்டுக்குள்ளே அமிச்சு உன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொலை பண்ணி உன்னை உயிரோட விட்டுறது தான் உன்னோட பிளானு, நீ கடைசியில் சைக்கோவாக மென்டலாக அலைவ, ஸோ அதுதான் பிளான் அப்படிங்கும்போது ஹீரோ சிரிக்கிறாரு. இது முன்னாடியே எனக்கு தெரியும், உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த தான் பொண்டாட்டிக்கிட்ட நைட்டு போய் சொல்லிட்டு இருக்கும்போது, நீ அவ கூட இப்படியெல்லாம் இருந்திருக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சண்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுது. ஹீரோ சமாதானப்படுத்துறதுக்காக கன்னை கையில் எடுக்கிறாரு. கன் சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோவோடைய அம்மா அப்பாலாம் வந்து பெட்ரூம்லையாவது கன்னை கீழே வைடா அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சமாதானமாகறாங்க. ஹீரோடைய தாத்தா கிட்ட யார் இந்த அப்ரர், எதுக்காக இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோடைய தாத்தா டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த அப்ரர் பப்ளு இவங்க எல்லாருமே வந்து ஹீரோடைய பிரதர் தான், இன்னொரு பெரிய பார்க்க பிறந்தவங்க. ஹீரோடைய முன்னாடி ஜென்ரேஷன் பிஸ்னஸை தொடங்கி இருக்கிறாங்க. அதில் இந்த அப்ரரோடைய அப்பா மட்டும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை ஒழுங்காக ரன் பண்ணலன்னு பாதிலேயே போய் ஃபாரின் கண்ட்ரியில் செட்டில் ஆகிட்டாருங்க. இப்போ இவங்க கஷ்டப்பட்டு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி மேலே வந்ததுக்கப்புறம் எனக்கு பணம் வேணும், பங்கு கொடு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஆக்சுவலாக உதவின்னு கேட்டிருந்தா இவங்க பண்ணியிருப்பாங்க. இவங்க கேட்ட அந்த டோன் பிடிக்கல அப்படின்ட்டு அதனால் ஹீரோடைய அப்பா விரட்டி அமிச்சிட்டாரு. ஸோ அதனால் அப்ரர் வந்து காண்டாகி என் ஃபேமிலி எப்படி அவங்க அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஹீரோ தான் வந்து ஹீரோட அப்பா மேலே உயிரே வச்சிருக்கிறார் இல்லையா, அதனால் உருவான ரிவெஞ்ச் பிரச்சனை தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நின்றுருக்கு. அப்ரருக்கு வாய் பேச வராது, ஹீரோக்கு நடந்த ஆக்சிடென்ட்டில் காது கேட்காது, டேஸ்ட் தெரியாது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அண்ணன் இங்கே பாரு, நீ என்னோட அண்ணன் தான், என் அப்பாவை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இத்தோட எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறாரு. ஆனால் அப்ரர் கேட்குற மாதிரி இல்லை. அதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்ரர் அங்கேயே போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ ஹீரோடைய அப்பா கிட்ட வந்து நம்ம வெக்கேஷன் போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அப்பா அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நீங்கள் எப்படி திரும்ப என்கிட்ட ரியாக்ட் பண்ணுவீங்க, நான் இப்போ அப்பாவாகவும் நீங்கள் கொஞ்ச நேரம் நானாகவும் இருந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அவங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றத ரோல் ப்ளே பண்ணி காட்டுறாரு. ஹீரோடைய அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தோல்வியை ஒத்துக்கிறாரு. ஹீரோ சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருப்பார் இல்லையா, அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு அப்பாவாக பிறக்கணும், நான் முழுசாக பாஸ்தை காட்டணும், அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் எனக்கு அப்பாவாக வரணும், உங்கள் ஸ்டைலில் பாஸ்தை காட்டணும்னு அதை நான் படித்தேன்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப எமோஷ்னல் ஆகி அவங்க தாத்தாவை கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிடுறாருங்க. இதோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், பழையபடி ரொம்ப சந்தோஷமாக இந்த ஃபேமிலி இருக்குன்னு பார்த்தா அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஜோயா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம அப்ரருக்கு ஒரு பிரதர் இருக்கிறான், பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரி இருப்பான், ஸோ அவனை தான் ஹீரோட டூப்பாக வீட்டுக்குள்ளே அனுப்ப போகிறாங்கன்ட்டு.
தக்காளி அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கேங்கில் இருந்த 2 பேர்த்த கண்டுபிடிச்சி அங்கே வச்சு சரமாரியாக சாவடிக்கிறான். ஸோ நான் வந்து எங்கள் அண்ணனை கொன்னவனுங்களை சும்மா விட மாட்டேன், கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தயாராகிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கான். ஸோ செகண்ட் பார்ட்டுக்கான லீடை கொடுத்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ வயசான சுச்சுவேஷனில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ அதுக்கான கண்டினியூஷன் இந்த அபரரோடைய பிரதரோடைய ரிவெஞ்சு இதெல்லாமே அடுத்த பார்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.